வந்த வழி. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க். இந்த இடம் வழி கிடையாது, வழி இல்லை. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது அப்படியே கல். இந்த பக்கம் தான் வழி இருக்கு, அதில் போய் போவோமா? ஒன்று வழி ஆயுது. ஏய், இந்த கல் பாருங்க அப்படியே வந்து இதான் வழி. என்னங்க கோயில் உள்ள எதுவுமே காணும் இல்லைங்க. இங்கே பாருங்களேன், சின்னதாக இருக்கு பாருங்க. இதில் தான் ஏறி வரணுமா பாருங்க. ஆமாம், உன் பெயர் என்ன? அரங்கவாணி. ஃப்ரெண்ட்ஸ், நேரா கீழே ஒரு வழி போகுது. இது என்ன வழி, எங்கே போகுது போய் பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, அதான் பழைய வழி, அதாவது இன்னொரு வழி தொடங்குது. அதாவது அந்த பக்கத்துலேருந்து வர வழி போல் இந்த பக்கம் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க வழி, ஆனால் ரொம்ப டேஞ்சர். இங்கே பாருங்க, நான் இப்படி கொஞ்சம் இப்படி போனா ரொம்ப ரிஸ்க். எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ரெண்டு வந்து கோட்டை மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல இது. ஓ, மேலே பாருங்க, மேலே வந்து வழி இருக்கு. நம்ம போவோம், அங்கேயே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோட்டைக்கு வந்துட்டோம், நம்ம எதையும் விடக்கூடாது. அப்படியே இந்த ரோடு போகுது பாருங்க, ரோடுக்கும் அப்படியே இங்கே இருக்கிற கோட்டைக்கும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வழி இருக்குது, நம்ம இதில் போய் பார்ப்போமா? படிக்கட்டு இங்கே இருக்கு. வாங்க உள்ள போவோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர செங்குத்தா இருக்குங்க. இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். இந்த பக்கம் எப்படி செங்குத்தா இருக்குது பாருங்க. அடி மேல் அடி வைத்து பொறுமையாக வச்சு போக வேண்டியது தான். குட்டி குட்டி படிக்கட்டு, இதை பாருங்க, குட்டி குட்டி படிக்கட்டு எவ்வளோ செங்குத்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இதை பாருங்க வழி. மேலே வந்து அது கோயிலுங்க, அது கோயில். இதுக்கப்புறம் இதெல்லாம் கோட்டை போல, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இடமும் செம்ம ரிஸ்க்காக இருக்குது. ஸோ வந்து இதை பாருங்க, இந்த பக்கம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ வந்து வரும்போது ரொம்ப கவனமாக வாங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியோடு தான் வரணும். நம்ம சேஃப்டியோடு வந்தால் தான் சேஃப்டியோட போக முடியும். இந்தமாரி வந்து இப்படி வந்து பொறுமையாக போகலாம். இப்படி தான் போயிட்டு வந்து நம்ம வந்து இப்படி தான் போகணும், பொறுமையாக போகணும். அந்தளவுக்கு இருக்குது இங்கே. இந்த பக்கம் தான் வழி இருக்குது, அதில் போய் போவோமா? ஒன்று வழி ஆகுது. ஏய், ஐயோ, என்னடா இது, படு பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இதை வழின்னு நினச்சிட்டு தயவுசெய்து உள்ளே போயிடாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம். தேங்கப்பா, குழந்தைங்க அலோவ் பண்ணுவோம்னா தெரியல, ஆனால் வந்து இந்தமாரி மேலே ஏறுறது இடத்துலாம் அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து ரொம்ப 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 ரிஸ்க்காக இருக்குது. ஸோ வந்து நம்ம ரொம்ப கவனமாக தான் வந்தாகணும், அந்தளவுக்கு இருக்குது பிளேஸு. காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க இங்கே. ஸோ வந்து நம்ம வந்த வழி பார்த்திங்களா, இந்த பக்கம் தான் நம்ம வந்த வழி. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க். இந்த இடம் வழி கிடையாது, வழி இல்லை. அண்ணன் ஏறி போயிட்டாரு, ரிஸ்க் எடுத்து ஏறி போகிறோம். நம்ம கூட ஒரு அண்ணன் வந்திருக்காரு. இப்படி தான் ஏறணும்.
அந்த மாதிரி பொறுமையாக ஏறி தான் போகிறோம் நம்ம. चलो ठीक है मैं वीडियो वीडियो बनवा लूँ. கீழே பெரிய பள்ளம். हाँ भाई. ஏன் மேலே மேலே வழி இல்லையா? சரி ஓகே, அதையும் காமிச்சிடல வீடியோவில். ஓகே, இந்த பக்கம் கை பிடிச்சா நம்ம ஏறணும். ஆனால் பாதிகளா டேய், இங்கே பாரு இந்த பக்கம் வழி வந்து நம்ம வந்த வழியே தான் போனோம். போய் தான் இப்போ நம்ம வந்து கீழே இறங்கணும். ஸோ இதை வந்து தயவுசெய்து இது கீழே போகிற வழின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடாதீங்க. இது பெரிய பள்ளம். ஓகே ஓகே வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது அப்படியே கல்லுலாம். ஓகே, இதான் வழி, பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கீழே இறங்குற வழி. படிக்கட்டு மேலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கீழேயும் பாருங்கள் அந்த படிக்கட்டு ஷேப் இருக்கா. அப்படியே அப்படியே பார்த்தோன்னா இருங்க, மேலே காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, அந்த படிக்கட்டு ஷேப்பு கீழே எப்படி இருக்குதோ அதே மாரி தான் மேலேயே இருக்குது. நம்ம இதான் அந்த வழி சொன்னேன் இல்லைங்க, உள்ளே போகிற வழி இதான் போல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இது வந்து என்ன பிளேஸ்ன்னு தெரியல, ஆனால் வந்து இங்கே வந்து பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பிரம்மாண்டத்தின் உச்சம் அந்த மாதிரி. என்னென்னா இங்கே ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பேர்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, புறா. ஸோ அதனால் வந்து ஸ்மெல்லு வந்து இங்கே ஹெவியாக இருக்குது. ஸோ வந்து கச்சிப்பு எடுத்து வந்துடுங்க. நான் கச்சிப்பு எடுத்துகிட்டு வரல. ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் தான் நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள் பின்னாடிலாம். இது என்ன வழி தெரிலங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது மேலே இதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா வழியே இல்லைங்க. இந்த பக்கமும் வழி வந்து அடைச்ச மாதிரி இருக்குது வழி. அங்கே பாருங்களேன். ஸோ வந்து இந்த பக்கம் வழியே கிடையாது. இதை பாருங்க, மேலே வந்து சொன்னேன்ல ஒரு ரிஸ்க்கான பிளேஸ் சொல்லிவிட்டு, அந்த வழி பாருங்கள் மேலே, அதுதான் அது, இதுதான் அது அந்த வழி. ஸோ நம்ம மேலேருந்து வரும்போது அந்த பக்கம் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த பக்கம் வழி கிடையாது. எக்கோ அடிக்குதுங்க, அப்படியே எக்கோ அடிக்குது. நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிருக்காரு. நேம் பர்மான். ஊர் டெல்லி. ஓகே, டெல்லியிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு போல். ஸோ வந்து இங்கே கோட்டையை பார்த்துருக்காரு இவர். கோட்டை ஆச்சா? ஓகே, குட் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பக்கம் இந்த இதை கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து இப்போது அந்த கோட்டைக்கு போக போகிறோம் நேராக. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த பக்கம் தான் போகிறோம். அங்கே பாருங்கள் மேலே 2 பேர் நிற்கிறாங்க. ஓகே போவோம். இதில் வந்து இந்த கல் பாருங்கள், அப்படியே வந்து பேலன்ஸுக்காக வச்ச மாரி வச்சுருக்காங்க. சிமெண்ட் போட்டிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில, அசைக்க கூட முடியல. ஓகே போவோம். நம்ம எவ்வளோ பெரிய கேட்டு பாருங்க. இந்த கேட்டு எப்படா இவ்வளோ ஐட்டி கொண்டு வந்தாங்கன்னு தெரியலையே. ஏய், கோட்டை பாரியா, செம்ம அழகாக இருக்குங்க. கோட்டைக்குள்ள தான் இப்போ போக போகிறோம் நம்ம. கோட்டைக்கு போகிற வழி போவோம். வாங்க உள்ள போவோம்.
கல்லை வெட்டி அந்த சைஸில் வந்து அழகாக வெட்டி அப்படியே வந்து லைனாக அழகாக வந்து அப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே இதுதாங்க கோட்டையோட உச்சி. நம்ம மேலே வந்துட்டோம் இப்போ தான். அங்கே ரீல்ஸ் எடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிக்கோட்டைக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கோட்டை. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஊர் மொத்தமும் அப்படியே தெரியுதுங்க. அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அது மலையில் என்ன கோட்டைன்னு தெரியல. இங்கே பாருங்க, அப்படியே இந்த சிட்டியே தெரியுதுங்க. அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம், அதாவது நம்ம ஆளுங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம். மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப வந்து நல்லா இல்லை. மெயின்டைன் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயில் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கோயில் உள்ள பாருங்க பழைய சிலைகள். சிலை எல்லாமே உடைஞ்சிருக்கு. ஓகே, கோயில் உள்ள வந்து என்னங்க, கோயில் உள்ள எதுவுமே காணோம். கோயில் உள்ள எதுவுமே இல்லை, வேறு கல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மேலே. இது உள்ள எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. அப்படியே மொத்தம் சிட்டியே தெரியுதுங்களா? இதோ காவலாளி இருக்கிற இடம் பார்த்தீங்களா? இது இந்த பக்கம் அப்படி கீழே ஏதோ பள்ளம் இருக்குதுங்க, அதை போய் பார்ப்பண்ணுன்ட்டு. ஆமாம், மேபி வந்து தண்ணீர் சேகரிக்க இடம் போல. இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? இதுதான் வந்து தண்ணீர் சேகரிக்கும் இடம், அதாவது கிணறு மாதிரி. ஆனால் தண்ணி எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து தண்ணி இங்கே சேகரித்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் தான் ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கும். இந்த கல்லுலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், எப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலங்க. இந்த பாருங்க, அதெல்லாம் பெரிய ஒரே கல். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே, வாரம். ஃப்ரெண்ட்ஸ், விட்டா அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது நல்லா.
காற்று நல்லா அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வெயில் தெரியல, அவ்வளோவா தெரியல வெயில். நல்லா இருக்கு. உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? துளைத்து விடுவேன். நம்ம கிளம்பிட்டோமா? இந்த பக்கம் வழி இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த பக்கம் வேணாம், ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம். எங்கடா வழி ஒன்றுத்தையும் காணும். பசங்க வந்து கோயில் மேலே போனாங்க, எந்த பக்கம் போனாங்க தெரில. ஸோ நம்மளும் அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, என்ன வழி போய் பார்ப்போம். இது என்ன வழின்னு தெரிலங்க. இது வந்து உள்ள அநேகமாக வந்து ஒரு ரூமாக இருக்கலாம், அந்த காலத்தில் இருக்கிற ரூம். அந்த காலத்தில் செங்கல் வந்து இந்த மெலிஸாக இருக்குது பாருங்க, செங்கல் செடி கட்டிக்கிறாங்க பாருங்க, ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இது மேலே போயிட்டு நம்ம கோயிலுக்கு மேலே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு மேலே போகிற வழி இந்த பக்கம் தான். இது உள்ளே போயிட்டு அப்படியே பார்ப்போம் வாங்க. அடப்பாவில்லை, இது கோயிலுக்கு போய் மேலே போகிற வழி இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இதுலேருந்து பார்த்தா மேலே தெரியுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க மேலே. கோவிலுக்கு மேலே போகிற வழி எந்த பக்கம் தெரியல, அதுதான் தெரியிட்டு இருக்கேன். ஆளுங்க வந்து முன்னோர்கள் வந்து கல் வச்சு மீன் இது போட்டிருக்காங்க, தளம் போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து காங்கிரீட் போட்டு கம்பி வச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஆள் பண்ணதுக்கும் முன்னோர்கள் பண்ணது வித்தியாசம் பார்த்தீங்களா? இதோ இந்த பக்கம் இருக்குங்க வழி, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். அதாவது மேலே ஏறுறதுக்கு இந்த வழி தான் வரணுமா? எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதில் தான் ஏறி வரணுமா பாருங்கள். இந்த வழி தான், இதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம தெரியிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கோட்டையோட அழகே தனி அழகு. இங்கே வந்து பாருங்க, மொத்த கோட்டையே தெரியுது. அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்கு நம்ம போகிறோம் நெக்ஸ்ட் டைமு. ஏன்னா டைம் ஆகிடுச்சி, 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். இங்கே இருந்து பாருங்க, கோட்டைக்கு மேலே இருந்து வாவ் செமங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மொத்த ஏரியாவும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்குது பிளேஸு. அதுவும் மலையை வந்து இவ்வளோ ஹைட்டில் எப்படி தான் கட்டினாங்க தெரியல. உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகும்போது நம்ம இதுக்குள்ளே தான் போய் ஆகணும். பார்த்தீங்களா வழி எவ்வளோ பெரிய வழி பார்த்தீங்களா? ஒரு வழியாக வந்துட்டோம் நம்ம. ஓகே, இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வந்து நேராக இப்போ கீழே தான் போகிறோம். ஸோ கீழே போயிட்டு பேட்ரி வேறு சார்ஜ் இல்லைங்க, ஒன்லி 20% தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ண முடியுதுன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் மிச்சதை. இங்கேயும் வந்து இந்த சிற்பை கலைகள்லாம் பார்த்தோன்னா இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்க. பெரிய பெரிய கல்லை எப்படி தான் வந்து இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்கப்பா. உண்மையிலே வந்து நம்மளே மெய் சிலிர்க்க வைக்குது, அந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கல்லில் ஃபுல்லாக தூணில் வந்து சிற்பங்கள், எவ்வளோ பெரிய தூண் பாருங்களேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் தாங்க, அதாவது பாறைகளை வச்சு தான். இந்த பாருங்களேன், இந்த ஷேப் பாருங்களேன், இது ஏற்ற ஷேப்பில் வந்து ஜூம் ஆத்துறதோ. ஓகே, இதுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து இந்த கல்லும் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு கல்லுமே அதுக்கு ஏற்ற ஷேப்பில் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே கீழே போக வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போயிட்டுருக்கோம், நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நான். நம்ம கோட்டையை பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. என்ன மேலே நடக்கும் போதும் சரி, கீழே நடந்து வரும்போதும் டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி உண்மையிலேயே நீங்கள் வரலாம், சூப்பராக இருக்குதுங்க கோட்டை வந்து. ஆனால் என்னென்னா சின்ன பசங்களும் கொஞ்சம் பெரியவங்களும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து பார்த்து தான் வரணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நிறைய இடங்கள் வந்து கல் அதிகமாக இருக்குது. கீழே வந்து எதுவுமே வந்து சேஃப்டிக்கு எதுவுமே கிடையாது, அதாவது சேஃப்டிக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே கொஞ்சம் சின்ன பசங்களும் பெரியவங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்க. மற்றபடி இந்த இடம் வந்து உண்மையிலேயே இந்த கோட்டை சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே இருக்கிற கோட்டைக்கு தான் போக போகிறோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ராஜா கோட்டை, சாரி ராணி கோட்டை. நம்ம வந்து ராஜா கோட்டைக்கு தான் போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம ராஜா கோட்டையும் போயிட்டு கவர் பண்ணுறோம். அங்கே என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மெயினாக இதுமாரி வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நம்ம கார்கிட்ட வந்துட்டோம், கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. நான் போய்ட்டுறேண்ணா, பையண்ணா. ஓகேண்ணா.